கர்த்தராகிய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு ஆட்களுடைய இருதயத்தையும் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது தெரியும் அந்த இருதயத்தில் எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு சீர்கேடுகள், எவ்வளவு பொல்லாத கிரியைகள் அந்த இருதயத்தில் இருக்கிறதுங்கிறதை தேவன் அறிவார். மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு முன்பாக ஒருவேளை நல்ல வேஷங்கள் போடலாம். நான் பெரிய பரிசுத்தவாட்டி, நான் பெரிய பரிசுத்தவன், நல்ல செபிப்பேன், நல்ல வேதம் வாசிப்பேன், கர்த்தருக்காக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எதை வேணாலும் நம்ம வெளிப்பிரகாரமாய் மனிதர்களுக்கு நாம் ஒருவேளை வெளிவேஷமாய் மனிதர்களுக்கு நாம் காணப்படலாம். உள்ளத்தை தேவனாகிய கர்த்தர் என் மகனே உன் இருதயத்தை தா என்று கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போதுதான் தெரியும் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது, எவ்வளவு தழும்புகள் இருக்கிறது என்று அப்போதுதான் தெரியும். ஒரு நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பென்று ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாட்கள் இருதயம் பேசும். இருதயத்தை எடுத்து வைத்து பார்ப்பார். இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு அநியாயங்கள் நீ செய்து கொண்டிருந்து நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய பரிசுத்தவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லவே அல்ல. கர்த்தர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு அருவருப்புகளையும் செய்து கொண்டு நான் கர்த்தருடைய வருகையில் போவேன் என்று சொன்னால் அது நடக்காத விஷயம்.